Hi TG Squad, this is Nazir, founder of Trade Genius. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் ட்ரேடிங்கை வந்து என்னோட கேரியராக சூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து என்னோட சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வைக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு நல்ல லெவலில் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்துச்சு. பட் அதில் தான் பார்த்தேன். பட் நான் ஜாப் பண்ணும்போது என்னுடைய பாஸ் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸை பேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாஸ் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம வராங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சர்வே பண்றதா இருக்கட்டும், அவங்க சொன்ன டைம்ல அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த ரேட் மாடிஃபிகேஷன், ரேட் பார்கிங்ல ஏதோ ஒரு விஷயத்துல நெகட்டிவா வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால என்னடா நம்ம பிசினஸ் பண்ணாலுமே நிறைய ஸ்ட்ரகிள்னஸ் இருக்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். தென் ஜாப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் ஒர்க் குவாலிட்டியா கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகிட்டே இருந்தேன். அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போகணும் அப்படிங்கிறத யோசிக்கணும், எல்லாமே பண்ணணும். பட் அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான சர்டிபிகேஷன் கொடுக்க முடியல. பட் அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் பண்றோம், பட் அதுல வந்து ஒரு கான்பிடன்ஸ் ஜென்ரேட் ஆகிற அளவுக்கு அவங்க டோல் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சேன். என்னடா பிசினஸ் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த பிசினஸ் என்னுடைய நாலேஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வைக்கணும்னா கம்பல்சரி எனக்கு ஒரு 5 ஒரு 10 lakhs இருந்தாதான் என்னால் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் யோசிச்சும் போது நிறைய பிசினஸ் ஐடியாஸ் எனக்கு இருந்தப்பவும் எனக்கு அந்த பிசினஸ் ஐடியாஸ்க்குலாம் தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரி லோன் வாங்கி அந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்னோட வாழ்க்கை ஃபுல்லா அந்த லோன்லயே போயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இத்தனை % மாசம் ஆனா இதுக்கு. ஸோ நான் ஜாப்ல எனக்காக உழைக்கிறத இந்த லோனுக்காக இன்னொரு பேங்குக்காக உழைக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஜாப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணேன். என்னோட பொசிஷன் ஹையராக என்னுடைய கமிட்மெண்ட் பெருசாக ஆரம்பிச்சு. என்னோட கமிட்மெண்ட் பெருசாக எனக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி ஆயிடுச்சு. ஆகா என்னடா இந்த அளவுக்கு இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது பெஸ்ட் சோர்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற தேடும்போதுனா இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் தாங்க எனக்கு ஓன் பாஸ். நான் ப்ராஃபிட் ஆர் லாசஸ் எது வேணாலும் சரி என்னோட மணி அக்செப்ட் பண்ணிட்டு போவேன். நம்ம இன்னொரு விஷயம் எனக்கு பெஸ்டா பட்டது அப்படின்னா எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. பட் எனக்கு ட்ரேடிங்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளவு பெரிய கேபிட்டல் தேவைப்படலை. மினிமம் ஒரு 3 lakhs இல்ல மினிமம் ஒரு 10,000 இருந்தாலே என்னால ஸ்டார்ட் பண்ண முடிச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கில். ஸோ ஓகே யோசிச்சேன், ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்மளால வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இந்த ட்ரேடிங்ல கிடைக்குது. பிளஸ் நான் எனக்கு ஓன் பாஸ், என்னுடைய டைமிங் தான். நான் இன்னொன்னு நினைச்சது என்னன்னா எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கணும். காலேஜுக்கு போறவங்க எல்லாருக்குமே தோணும் காலையில தூக்கி விட்டு தான் காலேஜ் போகணும். ஸோ விருப்பப்பட்ட டைமிங்ல போகணும் நினைப்போம். அதே மாதிரி என்னோட விருப்பப்பட்ட டைமிங் நான் பண்ணேன். ஏன்னா ஜாப் அப்படின்னா காலையில 10 to 9 வரைக்கும் ஜாப் பண்ற மாதிரி இருக்கும். தென் பிசினஸ் அப்படின்னாலும் அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்ணணும். இன்னொன்னு வந்து பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ளாயிஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரேடிங் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் அது என்னோட போயிடும். இந்த ப்ராஜெக்டை முடிக்கல, இந்த டைம்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணா. எந்த இடத்துல இருந்து வேணாலும் நான் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தா கூட எங்கேயோ டிராவல் பண்ணா கூட என்னால் டிராவலிங்குள்ள ஒரு இன்டர்நெட் இருந்து ஒரு மொபைல் போன் பிளஸ் ஒரு டெஸ்க்டாப் இருந்தா கூட என்னால அந்த ட்ரேடிங்கை வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ யாரையும் டிபெண்டன்சி பண்ணணுங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒர்க் முடிஞ்சா இந்த ஒர்க் முடிஞ்சா ப்ரெஷர் இது இல்லை. ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காந்து நேச்சரை ரசிச்சுக்கிட்டு சூப்பர்பா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஒரு ட்ரேடிங் வந்து எனக்கு ஒரு பெஸ்டா தோணுச்சு. இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா எந்த ஒரு பிசினஸுமே பார்க்க முடியாத ப்ராஃபிட்டை நம்மளால ட்ரேடிங் அப்படிங்கிற பிசினஸ்ல உங்களால பார்க்க முடியும். அந்த ஒண்ணுக்காக தான் இந்த ட்ரேடிங் கேரியரை சூஸ் பண்ணி நான் அதுக்குள்ள டிராவல் பண்ணேன். பட் இந்த ட்ரேடிங் கேரியரை வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நான் இப்போ உடனே ட்ரேடிங்குள்ள வந்து என்னோட கேரியரை வந்து நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நீங்க ஒரு ஜாபுக்குள்ள இருந்துக்கிட்டே என்னோட ட்ரேடிங் கேரியரை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சா மட்டும்தான் உங்களால வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த இதை சொல்றேன்னா ட்ரேடிங் நல்ல பெஸ்ட் கேரியர். பட் அதை நான் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா மட்டும்தான் உங்களால டெவலப் ஆக முடியும். ஸோ அதர்வைஸ் உங்களால டெவலப் ஆக முடியாது. ஸோ
ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிஸ்னஸ். ஆனால் நீங்கள் எப்படி அந்த ட்ரேடிங்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பென்ஸை கேதர் பண்ணி ட்ராவல் பண்ண போறீங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கும் அப்படிங்க நினச்சி இந்த வீடியோவை என் பண்ணிக்க. எனவே சைனிங் ஆஃப். தேங்க்யூ.